அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு நிறையா ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கேட்டிங்க. செலவு வந்து நம்ம கம்மியாக ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதுக்கு நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் டேப்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்பயுமே எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பட்டி பார்ப்பீங்க. அது இன்டீரியர் பட்டியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் பட்டியாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம அவுட்டரை பொறுத்த அளவுக்கு வெளிப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் பட்டி தான் பார்ப்போம், வாட்டர் ப்ரூஃப் பட்டி. இன்டீரியரில் வந்து நார்மல் பட்டி பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்ன நிறைய இடத்துல வந்து இப்போல்லாம் தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகுதுன்றதுக்காக நிறைய இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ப்ரூஃப் பட்டியே பார்த்துக்குறோம். இன்டீரியர்லேயும் எக்ஸ்டீரியர்லேயும் எல்லாத்துலேயும் வாட்டர் ப்ரூஃப் பட்டியே பார்த்துக்குறோம். அதனால் வந்து நம்ம அதை வச்சு நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் சொல்லும்போது நீங்கள் வந்து அது வந்து தனியாக பட்டி வாங்கி திரும்ப அதுக்கு தனியாக டூல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணணும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரோம் பாருங்கள். குறைஞ்ச செலவு தான், உங்களுக்கு வந்து அதிகமான செலவு கிடையாது, கம்மியான செலவு தான். நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பட்டியை வச்சு நம்ம அதை வச்சு நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இதில் கலக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் பட்டி, நம்ம வீட்டுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுற பட்டி மட்டும் தான். அந்த பட்டியை வச்சு நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க. என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பட்டியை வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும், ஃபுல்லாகவே. ஏன்னா பட்டின்றது நீங்கள் டிசைன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாக கரையாமல் இருந்துன்னா அது வந்து உங்கள் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மிக்சிங்கிறது ரொம்ப நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம மிஷின் வச்சு தான், நம்ம ட்ரில்லிங் மிஷின், நம்ம பட்டி கலர் மிஷினை வச்சு நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம பட்டி பார்க்கணும். இது ஈஸியான மெத்தட் தான். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுக்கு செலவாகுது, அது கம்மியான செலவு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது. அது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பட்டியை வச்சு நம்ம ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கிற ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான டூல்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக நம்ம பட்டி பார்க்குற குருமால் தகடை வச்சு நம்ம அந்த டிசைன்ஸை பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை, நம்ம டூல்ஸும் வாங்க தேவையில்லை. நம்ம நம்ம பட்டி பார்க்குற தகடு வச்சு நம்ம இதை டிசைன்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். A to Z வரைக்கும் நம்ம வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இதில் வந்து பெயிண்டர்ஸும் நிறைய பேர் பார்க்குறீங்க. நிறைய பேர் டவுட்டு கேட்கும்போது நீங்கள் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம சொல்கிற விஷயமும் புரியாது. அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இதில் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நம்ம பெயிண்டிங்கில் என்னென்ன டெக்னிக் இருக்குது, அதை என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம், எப்படி வால் பட்டி பார்க்கணும், நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். கோவில் பெயிண்டிங் ஒர்க்கு, டிசைன்ஸ் ஒர்க்கு, வால் பெயிண்டிங்கு, வேறு என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாமே, ஸ்ட்ரக்சர் பட்டி டிசைனு எல்லாமே. அந்த பெயிண்டிங் ஒர்க்கில் எப்படி ஈஸியாக பெயிண்டிங் பண்ணலாம், குறைஞ்ச செலவில் எப்படி பெயிண்டிங் பண்ணலாம், அதிக பட்ஜெட்டில் எப்படி பெயிண்டிங் பண்ணலான்ற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வரல, இதில் நம்ம எந்த டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டேப் ஒட்டி ஒரு அடி நம்ம இந்த மாதிரி பேப்பர் டேப் வாங்கி ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம இந்த டிசைன்ஸ் தான் பண்ணோமா, நம்ம எல்லா டிசைனும் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் இந்த டிசைன்ஸை. இது வந்து பட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிசைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த டேப்பை பிரிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்தது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக விடணும். உடனே பெயிண்ட் அப்ளை பண்ணுறது, ப்ரைமர் அப்ளை பண்ணுறது இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே ஒன் டே காய விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அதை தேய்ச்சிட்டு ப்ரைமர் போடணும். ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த கலர்ஸ் தேவையோ உங்களுக்கு தேவையான கலர் போட்டுட்டு, இது நம்ம அந்த கலர் போடுற வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கிறேன், நம்ம இப்போயும் வீடியோ போடுறேன். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாகவே கலர் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.